ஹலோ மக்களே 312வது எபிசோட்ல பேர்லாம் போன எபிசோட் லூஃபி குருவே காப்பாத்தி வெளியே வந்துட்டாங்க. அந்த மேரி கப்பல் வந்து அவங்கள காப்பாத்திட்டு கூட்டு போயிருக்கு. டேய் எப்பவுமே நீங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு தாண்டா இருக்க, இப்போ அப்படி தாண்டா செஞ்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. என்னோட நண்பா மேரின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க யாருன்னு தாண்டா தெரியல, கவர்மெண்ட் பிளாக் அடிக்கிறீங்க, என்னெல்லாமோ பண்றீங்களான்னு சொல்றான் பிராங்கி. எங்களோட ஃப்ரெண்டை காப்பாத்த உள்ள போனோம், அதுக்கண்டி இது இல்ல எதையும் அடிப்போன்னு சொல்றான். கரெக்ட் தானே ரோபின்னு சொல்லிட்டு லூஃபி நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சடனா டே உசப் இருக்கியான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா எங்கேயுமே இல்ல, சோப்பரும் தேடிக்கிட்டே இருக்கான். டே உசப் எங்கடா இருக்க, நீங்க எதனடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே வராங்க. சடனா மாஸ்க போட்டு உட்காந்துருக்காங்க. இப்ப தாண்டா அவனை பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே இவன் ஒன்ன தண்டா கூப்பிடுறான்னு சொல்லிட்டு சாஞ்சி உசப்பு பக்கத்துல இருந்து உட்காந்துருக்கான். மாஸ்க் போட்டுன்னு இவனு முட்டாள் மாதிரி யாருன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா சோப்பர் கழுத்துல உட்காந்து தேடிக்கிட்டு இருக்கான். டே ஒழுங்கு மரியாதை வெளியே வாடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். டேய் சோகிக்கங்கு உசப்பு எங்க இருக்கான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனை பத்திலாம் கவலைப்படாதீங்க, அவன் ஒரு சின்ன போட்ல ஏறி இங்க இருந்து போயிட்டான், அவன் இப்பம்லாம் இங்க இல்லன்னு சொல்றான் உசப்பு. சடனா காலத்துக்கு சோகிக்கு தலையிலே ஒரு போடு போடுறான். இவன் தான் உசப்புன்னு சொல்லிட்டு இவனால கண்டுபிடிக்க முடியலையா, யாரா இவன் கோமலின்னு சொல்லிட்டு ஜோரோ பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் நாமி எதே தேடிக்கிட்டு இருக்கா. இங்கேயும் அது இல்ல, எங்க தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கா. இந்த இடத்த ஃபுல்லத்தையும் நான் செக் பண்ணிட்டேன், இந்த கப்பல்ல யாருமே இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. அப்புறம் இந்த கப்பலை எப்படி சேல் பண்ணி நம்ம இருக்க இடத்த நோக்கி வந்துச்சு ஒன்னும் புரியுன்னு சொல்றாங்க. இந்த கப்பல்ல இருந்து ஒரு சத்தம் வந்துச்சுன்னு கூட சொல்றான் ஜோரோ. யாரும் எங்களை கூப்பிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம். டேய் அது நம்ம மேரியோட வாய்ஸ் தான்டா, அது உங்களுக்கு தெரியாதான்னு சொல்றான் லூஃபி. மேரி ஏதாச்சும் சொல்டா பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி கையை கமிச்சுக்கிட்டு இருக்கான். டே கப்பல்லாம் என்னைக்கும் பேசாதுன்னா சொல்றான் ஜோரோ. சரி அப்ப யாருதான்டா வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நாமி ஓரமா போய் உட்காந்துருக்கா. ஏதோ நடந்திருக்கு எனக்கு அது மட்டும் புரியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. ஆனா உசப்பும் அமைதியா இருக்கான், பிராங்கியும் அமைதியா இருக்கான். பிராங்கி அப்படி பழசை யோசிச்சு பாக்குறான். என்னோட கப்பல் வந்து எப்பவுமே ஒரு மிஸ்டியா தான் இருக்குன்னு சொல்லி இருந்திருப்பான் உசப். நாங்க ஸ்கைப்பியில இருக்கும்போது ஒரு ஆள் வந்தாங்க, அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, எங்க கப்பலை சரி பண்ணி கொடுத்துட்டு போனாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சவுண்டு டிஃபரெண்டா தான் இருந்துச்சு, ஆனா அது மேரியோட மறுபிறவின் மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு உசப் சொல்லி இருந்திருப்பான். அப்போ நான் சொல்றது முட்டாள்தனமா தான் இருக்கும், உங்களால நம்ப முடியாதுன்னு சொல்றான் பிராங்கி. உன்னை நம்ப முடியாதா? டேய் உன்னை நான் நம்ப தான் செய்யறேன், நீ சொல்ற ஆள் வந்து கையில வந்து உட்டன் ஹேமர் வச்சிருந்தாரு அப்படிதானு சொல்லிட்டு கேட்கறான். உனக்கு அவரை தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் உசப். ஆமாடா எனக்கு தெரியும்டா, அதுதான்டா கிளப்பர் டு மான்னு சொல்றான். கிளபாவாவா அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். கிளப்பர் டு மான்னா அது ஒரு ஓல்டு லெஜெண்டா, நம்ம கூட எல்லாம் சேர்ந்து செயில் பண்றவங்கன்னு சொல்றாங்க. அவர்தான்டா இந்த கப்பல்களையே வந்து ரொம்ப பாதுகாத்து அரவணைச்சு கொண்டு போறதவரை அவர்தான்டா கிளப்பர் டு மான்னு சொல்றாங்க. இந்த கப்பல் அதான் இவா, அந்த கப்பல் அதான் இந்த மேரி உங்களை நல்லா கேரி பண்ணிக்கிடுது, உங்களை அழகா பாத்துக்கிடுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை அது ஹியூமனா மாறி அதுவே உங்களை காப்பாத்தி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டு போதுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பிராங்கி. பார்த்தா உண்மையிலேயே வந்து மேரி கப்பல் தான் மறுபிறவி எடுத்து உங்களை காப்பாத்தி கூட்டு போயிருந்திருக்கு. டேய் மேரி நீ தான் எங்கள்கிட்ட பேசினு சொல்லிட்டு உசப் அழுதுருக்கெல்லாம் செஞ்சிருப்பான். அதான் யோசிச்சு பாக்குறான் பிராங்கி. கப்பல் வேகமா போய்கிட்டு இருக்கு, பார்த்தா ஆப்போசிட்ல இன்னொரு கப்பல் வருது, அது கலில கம்பெனி கப்பல். காய்ஸ் நீங்களும் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு டாடா காமிச்சு வராங்க. பார்த்தா ஐஸ்பர்க் வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு. டேய் என்னிஸ் லாபில இருந்து நம்மள காப்பாத்த வந்திருக்காங்கன்னு சொல்றான். டேய் ஐஸ் பாப்புடான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றான் லூஃபி. இந்த முட்டாள் பெர்க்கான்னு சொல்லிட்டு பிராங்கி பாக்குறான். நிக்கோ ரோபினை பாத்துக்கிட்டே இருக்கான் ஒரு பக்கம் ஐஸ்பர்க். யாரா அந்த முட்டாளுங்க, கவர்மெண்டை எதிர்க்கிறாங்க, சாதாரண ஆளு கிடையாது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றான் ஐஸ்பர்க். பார்த்தா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க ஒரு பக்கம். லூஃபி கப்பலே வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி மேரி கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்கி சாஞ்சிருச்சு கப்பலே. மேல இருந்து லூஃபி அப்படி எல்லாருமே சாயிறாங்க. கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்கி அந்த ஷிப்பே உடஞ்சிருச்சு, துண்டு துண்டு ஆயிருச்சு. இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் சொல்றான் சாஞ்சி. என்னன்னு பார்த்துட்டு மேல பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் நம்ம ஆல்ரெடி மேரி கப்பல் சேல் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தோம், அது ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. டேய் மேரி உனக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. ஐஸ் பாப் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, மேரி பிரச்சனையில இருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வராம. நீங்க சிப்ரிஸ்ட் பண்ணு தானே, இதை சரி பண்ணுங்க, இது எங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இது எங்க உயிரையே காப்பாத்திருக்கு, ஐஸ் பாப்ஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். டேய் அதை இப்பமாச்சும் ரெஸ்ட் எடுக்க விடுங்கடான்னு சொல்றான் ஐஸ்பர்க். அதால முடிஞ்ச அளவுக்கு இதை என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிருச்சுடான்னு சொல்றான் ஐஸ்பர்க். சொன்ன உடனே லூஃபி அப்படி கண் கலங்கி நின்னுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஐஸ்பர்க் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு அவன் அப்படி நடந்து போய்கிட்டு இருந்திருக்கான். சடனா ஒரு சத்தம் கேக்குது. என்னடா அது சத்தம் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருந்திருக்கான். உடனே சத்தம் கேட்ட இடத்த பார்த்துட்டு அப்படி டேரக்டா நடந்து வந்துகிட்டு இருக்கான். இது முகிவர கப்பல்ல, இது என்னடா இங்க பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அக்கோலாகன்ல இது எப்படி கண்டிப்பா டேமேஜ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். தொட்டோன்னு இப்படி உடைய ஆரம்பிக்காது. அவன் நினைச்சதாண்டா இங்கே நடந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் நான் இங்க இருந்து போகணும்னு சொல்லிட்டு கப்பல் பேச ஆரம்பிக்கி. கடைசியா ஒரு வாட்டி செட் சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேரி பேச ஆரம்பிச்சிருந்திருக்கு. பார்த்தா அதை கேட்டுட்டு ஐஸ்பர்க்கே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அந்த கப்பலை அவன் தான் ஒத்தாலான்னு ரெடி பண்ணி கொடுத்துருந்திருக்கான். நான் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த கப்பல்ல ஒரு நம்பிக்கையும் கிடையாது, இது மூவ் ஆகாதுன்னு சொல்லிட்டு பார்த்தா மக்களா வந்திருக்காங்க. ஐஸ்பர்க் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பெரிய காத்தே வரப்போகுது, இன்னொரு அக்கோலாக்குன்னு வரப்போகுது, வாங்க இங்க இருந்து போவோம்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கத்துறாங்க. என்னன்னு பார்த்தா அவர் வேலையை பார்த்து கொடுத்துட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருந்திருக்காரு. ரொம்ப நன்றின்னு சொல்லுது அது. சடனா பார்த்தா ஒரு பெரிய காத்தடிக்கி தண்ணி உள்ள வந்து மேரி கப்பலை தானாவே இழுத்து போய்கிட்டு இருக்கு. வேற லெவலா போகுது மேரி. என்னடா செட் சேல் பண்ணி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் இங்க இருந்து செட் சேல் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு அவரு. என்னது நீங்க தனியா போக போறீங்களா? ஆமா யாரும் வரலனா பிரச்சனைடா, நான் இங்க இருந்து
போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களெல்லாம் அப்படி விட மாட்டேன்னு சொல்லிட்டு மொத்த பேரும் வந்திருக்கானுங்க. இந்த கப்பலோட மிராக்கல் நான் பார்த்துட்டு தான்டா வந்திருக்கேன். அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குடா, அதை விட்டுடா லூஃபின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இது வரைக்கும் எத்தனையோ ஷிப்பை பார்த்துருக்கேன்டா, இது வரைக்கும் இப்படி ஒரு பைரட் ஷிப்பை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அது ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபியை பார்த்து ஐஸ்பர்க். என்னன்னு பார்த்தா முதல்ல அது என்னெல்லாம் பண்ணிருக்குமோ என்னன்னு பார்த்தா யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அதுதான் உண்மையிலே வந்து நின்றுட்டு இருக்கு. வாங்கடா நம்ம அட்வென்ச்சர் நோக்கி போவோம்னு சொல்லிட்டு மேரி பேசினது லூஃபி சொன்னது உண்மைதான். லூஃபி அப்படி பொறுமையா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். கண்ணை மூடி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னை இந்த கப்பல் இருக்கவங்க எல்லாருமே சோகமாயிட்டாங்க. உசப் எதுவுமே பேச மாட்டேங்க, அமைதியாவே இருக்கான். உன்னை லூஃபி அப்படி அமைதியாவே இருக்கான். எல்லாருமே இந்த கப்பலை விட்டு வந்துட்டாங்க. மேரி கப்பல் அப்படி உடஞ்சி பாதியா நின்றுகிட்டு இருக்கு. உசப் எதுவுமே பேசவே மாட்டேங்கான். கைஸ் நீங்க ரெடியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். மேரி இந்த கடலை உன்னை தனியா விட்டு போறது தப்பு தான்டா, அதனாலதான் உன்னை அப்படி விட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு எண்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நெருப்பு வைக்கிற அந்த கப்பலுக்கு. ஆனா நல்ல வேலைடா, இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது வந்து உசப் இங்க இல்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் சொல்றான் அவன். ஏன்னா அவனால இதை ஏத்துக்கிட முடியாதுன்னு சொல்லிட்டு. இதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜோரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் இதை அக்செப்ட் பண்ணவே இல்லை, என் மனசும் அக்செப்ட் பண்ணவும் செய்யாது. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு சமயத்துல வந்து ஃபேர்வெல் சொல்லி தானே தீரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நெருப்பை வச்சுன்னு அப்படி தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு மேரி. அதுவும் இதுக்கு தயாரா தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கப்பல் அப்படியே எரிய ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு நாள் அவங்க மொத்தமா வந்து போய்கிட்டு இருந்த கப்பல் அப்படியே எரிஞ்சு சாம்பலாக போகுது. சோகமானு அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கப்பல் போகுதுன்னு சொல்லிட்டு எங்களை இவ்வளவு நாள் நல்லபடியா பார்த்துக்கிறது ரொம்ப நன்றி மேரின்னு சொல்லிட்டு லூஃபி பேசிக்கிட்டு இருக்கான் அந்த பக்கத்துல நின்று. என்னன்னு பார்த்தா மேல இருந்து அப்படி ஸ்னோவா வர ஆரம்பிச்சிருச்சு. வந்த உடனே அப்படி நாமி பழசெல்லாம் யோசிச்சு பாக்குறா. முதல்ல இந்த கப்பல் எப்படிலாம் கிடைச்சிச்சோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காவா. எங்களோட கப்பல்னு சொல்லிட்டு முதல்ல எடுத்து ஜோரோ லூஃபி எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்னு ஒன்னா யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. நாமி அதை பார்த்துட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டா. இந்த கப்பல் வந்து ஏகப்பட்டனா அடிபட்டதுக்கு காரணம் நீங்க தான்டா, நான் சொல்றதை மட்டும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நாமி கத்தி இருந்து பார்ப்போம். கேனன் ஃபயர் பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு லூஃபி சொல்லிக்கிட்டு இருப்பான். பார்த்தா ஸ்னைப்பர்னாலே நம்ம உசப்பு தான் அடிச்சு ஒருத்தரையும் குறி வச்சு நூறுக்கு எரியுதாம. அதை நினைச்சு பார்த்துட்டு நாமி அப்படி தரதரையா அழ ஆரம்பிச்சிட்டா. ஒன்னு ஜோரோவும் கப்பலை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் யோசிச்சு பார்க்கறான், டே ஜோரோ இது என்னோட இடம்டா அப்படின்னு சொல்லி லூஃபி சண்டை போட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கிராண்ட் லைன்ல இந்த 5 பேரும் சேர்ந்து முடிவு எடுத்திருப்பாங்க. ஆல் ப்ளூசியை பார்க்கணும்னு சொல்லியிருப்பான். நான் கிங் ஆகும்னு சொல்லிருப்பான். நான் வேர்ல்டு மேப்பை வரைவேன்னு சொல்லிருப்பான். வேர்ல்டு கிரேட்டஸ்ட் மேன் ஆகும்னு சொல்லியிருப்பான். ஒரு பக்கம் ஜோரோ பிரேவ் வாரி ஆகும்னு சொல்லிட்டு உசப் சொல்லியிருப்பான். எல்லாரும் சபதம் எடுத்து தான் உள்ளே வந்திருப்பாங்க. அதை ஜோரோ யோசிச்சு பார்க்கறான். அதுக்கப்புறம் சாஞ்சியை தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மவுண்டெயின்ல போக போறோம், மலை மேல ஏற போறோம்னு சொல்லிட்டு ஒன்னு ஒன்னா செஞ்சதெல்லாம் வந்து சாஞ்சி யோசிச்சு பார்க்கறான். சீ கிங்குக்கு நடுவில் வந்து நின்றுக்கிட்டதெல்லாம் யோசிச்சு பார்க்கறான். கிராண்ட் லைன் கூட நம்ம நுழைய போறோம்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்ணி பேசியிருப்பான். அதெல்லாம் சாஞ்சி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். உசப் அப்படியே அந்த மாஸ்க்குள்ள இருந்து அழுதுகிட்டு இருக்கான். பார்த்தா பெரிய பெரிய சூறாவளிலாம் வருது. இதெல்லாம் தாண்டி போய்கிட்டே இருக்கான் அவன். ரோபினும் பாக்குறா. ஏன்னா ரோபின் இந்த கப்பல்ல வந்து ஜாலியா தான் இருந்திருப்பா. இனில இருந்து உங்க குருல நான் சேர்ந்துக்கிட்டு சொல்லிட்டு ரோபின் சொல்லிருப்பா. எனக்கு போக வழி இல்லைன்னு சொல்லிருப்பா. அப்படியா உனக்கு போக வழி இல்லையோ, சரி இந்த கப்பல்ல இருந்துக்கோன்னு சொல்லிருப்பான் லூஃபி. கப்பலை நான் தான் நேவிகேட்டர்னு சொல்லிட்டு நாமிலா சொல்லிருப்பா. ஸ்கைப்பியோ நோக்கி பாஞ்சு போயிருப்பானுங்க. வானத்தையே உடைச்சு ஏறி இருந்திருப்பானுங்க அவனுங்க. கப்பல் அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சோப்பர் அதை பார்த்துட்டு தாரதாரையா அழுதுகிட்டு இருக்கான். அந்த கப்பல் அவங்க என்னெல்லாம் என்ஜாய் பண்ணாங்களோ ஒன்னு ஒன்னா யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கப்பல் அவங்களுக்கு அவ்வளவான கனவு ஞாபகத்தை கொடுத்துருக்கு. சோப்பர் அழுதுகிட்டே இருக்கான். உன்னை லூஃபி அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை எல்லாருமே அப்படி சோகமா இருக்காங்க. உசப்பு அந்த மாஸ்க்குள்ள இருந்து அழுதுகிட்டு இருக்கான். கப்பல் அப்படி துண்டு துண்டா உடையுது. மொத்தமா அப்படி எரிஞ்சு முடுக்கி என்னை மன்னிச்சிருன்னு சொல்லுது கப்பலே. உங்களை இன்னும் நான் கேரி பண்ணிட்டு தான் எனக்கு தோணுது, ஆனா என்னை மன்னிச்சிருங்க, என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா மேரி. டேய் என்னடா அது சத்தம் சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா ஐஸ்பர்க்கு சத்தம் கேட்ட மாதிரி அவனுக்கும் கேக்குது. பார்த்தா ஐஸ்பர்க்கு கேட்ட மாதிரி எல்லாத்துக்கும் சத்தம் கேக்குது. மேரி நீலாம் ஒன்னும் மன்னிப்பு கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி லூஃபி சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்களுக்காண்டி நீ என்னெல்லாம் பண்ணிருக்க, சோரோ சாஞ்சிலாம் முட்டாளு, உன்னை எத்தனை தடவை உடைச்சிருப்பா எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை தடவை உடைச்சாலும் உசப் உன்னை வந்து ட்ரை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணதான் பார்த்திருக்கான், ஆனா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி லூஃபின் தாரதாரையா அழ ஆரம்பிச்சிட்டான். என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, என்னோட குரு தானே, அது எனக்கு சந்தோஷம் தான் சொல்லுது மேரி. எனக்கு இவ்வளவான அட்வென்ச்சரை காமிச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு மேரி மொத்தமா சாம்பல் ஆகுது. எல்லாருமே தாரதாரையா அழுகுறாங்க. சோரோவும் சாஞ்சி மட்டும் கல்லு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. என்ன பேசனே தெரியல. லூஃபி மேரின்னு கத்திட்டு அழுகுறான். அதோட எபிசோட் முடியாது. அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ங்க. பெல் பட்டன் அங்க மறந்துடுங்க. See you bye.